إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك صدق الله العظيم. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாக குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சங்கையான சிறப்பான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது வெறுமனே தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் வணக்க வழிபாடுகளையும் மாத்திரம் போதிக்குகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம். மனிதனுக்கு சீரான, சிறப்பான, நேரான ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அழகிய குணங்களையும் அழகிய பண்புகளையும் தன்மைகளையும் இஸ்லாம் இபாதத்தாக வணக்கமாக கருதுகின்ற மார்க்கம். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, வணக்க வழிபாடுகளை ஆன்மீகத்தை வலியுறுத்துகின்ற அதே சமயத்திலே இஸ்லாம் பண்பாடியல், நன்னடத்தை, நல்ல குணங்கள், நல்ல தன்மைகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பது மாத்திரமல்ல, நல்ல பண்புகளை ஒரு வணக்கமாக சிறந்த இபாதத்தாக கருதுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத்தோடு மோதினார்கள், ஜாஹிலியத்தோடு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அந்த ஜாஹிலியத்தை இல்லாமலாக்குவதற்கும் அந்த ஜாஹிலியத்தின் மடமையை வெற்றி கொள்வதற்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்குகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்கிறான். மகத்தான நற்குணம் என்ற ஆயுதத்தை கொண்டு அந்த மக்களுடைய உள்ளங்களை வென்று விரோதிகளாகவும் எதிரிகளாகவும் இருந்தவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை விடுவதற்கு விடுகின்ற நேசர்களாகவும் நண்பர்களாகவும் மாற்றிய ஆயுதம் நற்குணம், நற்பண்பு, நல்ல தன்மைகள். நற்குணங்களின் பிரதானமான ஒரு அம்சம்தான் நளின சுபாவம், மிருதுவான நடத்தை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் அல்லாஹ்வின் அருளின் பொருட்டினால்
அந்த மக்களோடு, ஜாஹிலியத்து மக்களோடு லின்தலகும் நளினமாக மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய பேச்சு இன்பமானது, உங்களுடைய பண்பு கவர்ச்சிகரமானது, உங்களுடைய வார்த்தைகள் மிக நளினமானது. இந்த சஹாபாக்களை உங்களோடு ஈர்த்து, உங்களின் பக்கம் சாய்த்து, உங்களுக்காக உயிரை விடுகின்ற அளவு இணைத்து வைத்திருப்பதனுடைய ரகசியத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இவ்வளவு பண்பாடற்ற மடமையின் உச்சகட்டத்திலே இருந்த இந்த மக்களுடைய உள்ளங்களை வென்று நீங்கள் அவர்களை இவ்வாறு கவர்ந்து இருப்பதனுடைய ரகசியம் உங்களுடைய நளின சுபாவம் என்பதையே இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் உணர்த்துகிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி, அல்லாஹ்வின் பொருட்டிலிருந்து உண்டான அருள் ரஹ்மத்தின் பொருட்டினால் நீங்கள் லின்தலகும் மிருதுவாக நளினமாக இவர்களோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபர்தன், நீங்கள் கடினமான பேச்சு பழக்கமுடையவராக இருந்தால், வார்த்தை கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடியவராக இருந்தால், உள்ளங்களை உடைக்குகின்ற, உள்ளங்களை நொறுக்குகின்ற, பிறருடைய உள்ளங்களை நோவிக்குகின்ற கடினமான வார்த்தை பிரயோகமுடையவர்களாக நீங்கள் இருந்தால், வலவ் குன்த ஃபர்தன் கலீலல் கல்பி, பிடிவாத போக்குடைய கடின சுபாவமுடையவராக நீங்கள் இருந்தால், இரண்டு விடயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். நாவு கடினம், உள்ளம் கடினம், விட்டு கொடுக்க தயாரில்லை, மன்னிக்க தயாரில்லை, சிறு விடயங்களையும் பெருசுபடுத்தி கடினமாக நோக்குகின்ற போக்கு, இப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றிருந்தால் லன் தல்லு மின் ஹவுலிக், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த சஹாபாக்களாகிய இவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள், உங்களுக்கு நெருங்க மாட்டார்கள், உங்களோடு இணைந்து இருக்க மாட்டார்கள், உங்களோடு இவ்வளவு பாசமும் நேசமும் அன்பும் கருணையும் உங்களுக்காக உயிரையும் விடுகின்ற அளவுக்கு அர்ப்பணமாக கூடியவர்களாக இருக்குகிறார்கள் என்றால் அதன் ரகசியம் உங்களுடைய நளினமான சுபாவம், உங்களுடைய பண்பாடான நன்னடத்தைகள், உங்களுடைய அழகான அணுகுமுறைகள், இன்பகரமான வார்த்தை பிரயோகங்கள். இதுதான் இந்த சஹாபாக்களை நீங்கள் ஈர்த்து உங்களோடு ஒட்ட வைத்துக் கொண்டிருப்பதனுடைய ரகசியம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்னடத்தை, நல்ல குணம், நல்ல பண்புகள் பலதும் இருக்குகின்றது. அதன் கிளைகளாக, வகைகளாக, பகுதிகளாக பலதையும் பேசலாம். ஆனால் இந்த எல்லா பண்புகளுக்கும் ஆணிவேராக, எல்லா தன்மைகளுக்கும் கருப்பொருளாக இருப்பது மிருதுவான தன்மை, நளினமான சுபாவம். சய்யதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ஆயிஷ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃக ويعطي على الرفق ما لا يعطي على العنف. ஆயிஷாவே, அல்லாஹ் தஆலா நளினமானவன், அல்லாஹ் கடினமானவன் அல்ல, அல்லாஹ் மிருதுவானவன். அவனுடைய பண்புகளில் நின்றும் உள்ள ஒன்றுதான் ரஃபீக், நளினமான மிருதுவான பண்புடையவன் அவன். யுஹிப்புர் ரிஃக, எனவே நளின பண்பை விரும்புகிறான், நளின தன்மையை அவன் விரும்புகிறான், நளினம் உள்ளவர்களை நேசிக்குகிறான். வயுஅதி அலர் ரிஃகி மா லா யுஅதி அலல் உனுஃப், கடினத்துக்கு கொடுக்காத கொடைகளை நளினத்துக்கு கொடுக்குகிறான். நளினமாக நடக்கும் போது அல்லாஹ்வின் உதவி இருக்குகிறது. எதையும் மிருதுவாக நளினமாக நோக்குவது வெற்றிகரமானது. கடின போக்கிலே, தீவிர போக்கிலே ஒரு விடயத்தை நோக்குவது அது அதனுடைய முடிவு வெற்றியை தராது. பிளவு, வேற்றுமை, விரோதம்,
சண்டை, சச்சரவு, எதிர்ப்பு, விரோதம், குரோதம் இவைகளைத்தான் முடிவாக அது கொடுக்கும். நீங்கள் மனைவியோடு கடினமாக ஒரு விடயத்தை அணுகினாலும் சரி, பிள்ளைகளோடு கடினமாக ஒரு விடயத்தை அணுகினாலும் சரி, நண்பர்களிடம் கடினமாக நடந்து கொண்டாலும் சரி, தன்னுடைய ஸ்டாஃப்களாகிய தன்னிடம் ஊழியம் செய்கின்றவர்களோடு கடினத்தோடு அதிகாரத்தோடு நடந்து கொண்டாலும் சரி, மாணவர்களிடம் கடினமாக நடந்து கொண்டாலும் சரி, அது வெற்றிகரமான விளைவுகளை தராது, நல்ல பலன்களை கொடுக்காது. அல்லாஹ் நளினமானவன், நளினத்தை விரும்புகிறான். நளினமாக நடப்பதற்கு கொடுக்குகின்ற கொடைகளை, செய்கின்ற உதவிகளை கடினத்துக்கு கொடுப்பது கிடையாது, கடினத்துக்கு செய்வது கிடையாது என்பதை அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மனிதர்களோடு வாழ்கிறோம். எம்மை சூழ உள்ளவர்கள் மனிதர்கள். நாம் மலக்குகளோடு வாழவில்லை. எம்முடைய மனைவியாக இருக்கட்டும், எமது பிள்ளைகளாக இருக்கட்டும், எமது மாணவர்களாக இருக்கட்டும், எமது நண்பர்களாக இருக்கட்டும், என்னோடு வேலை செய்கின்ற எங்களுடைய ஸ்டாஃப்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள். தவறு இல்லாதவர்களோடு தான் நான் வாழ வேண்டும் என்று இருந்தால் யாரும் தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தால் எனக்கு கோபம் வரும், எனக்கு கடினம் வரும். தவறு செய்தால் நான் பொறுக்க மாட்டேன், நான் சகிக்க மாட்டேன் என்ற சுபாவம் உள்ளவராக எங்களில் யாராவது இருந்தால் அவர் இந்த மனித உலகத்தை தாண்டி மலக்குகளோடு தான் வாழ வேண்டும். மலக்கை தான் திருமணம் முடித்து வாழ வேண்டும். மலக்குகளோடு தான் அவர் அணுக வேண்டும், இருக்க வேண்டும். ஆனாலும் அதுவும் சரி வராது. ஏன்? இவர் தவறு செய்வார். மலக்குகள் தவறு செய்யாமல் இருந்தாலும் இவர் மனிதர். மனிதன் என்றால் தவறு செய்ய வேண்டும், தவறு நடக்கும், மறதி உண்டாகும். அதுதான் மனிதன் என்பதற்கான ஆதாரமே. மனிதனுக்கும் மலக்குக்கும் இடையில் உள்ள வேறுபாடு அதுதான். மனைவி தவறு செய்வாள், தவறு நடக்கும். பிள்ளைகள் தவறு செய்வார்கள், மறதி உண்டாகும். மாணவர்கள் தவறு செய்வார்கள். இந்த தவறை அணுகுகின்ற முறையை இஸ்லாம் பண்பாடாக, மிருதுவாக, இரக்கமாக, அன்பாக அணுகச் சொல்கிறது. இந்த தவறை நாங்கள் கடினமாக அணுகுவோம் என்றிருந்தால், இந்த தவறை நாங்கள் தீவிரமாக அணுகுவோம் என்றிருந்தால், அந்த தவறை விட பெரிய தவறாக உங்களுடைய அணுகுமுறை மாறிவிடும். அவர் செய்தது சின்ன தவறு, நீங்கள் அதை அணுகுகின்ற முறை அதை விட கொடூரமான பயங்கரமான தவறு. தவறின் மூலம் தவறு இல்லாமல் போகாது, தவறினால் தவறை அழிக்க முடியாது, அசுத்தத்தினால் அசுத்தத்தை சுத்தப்படுத்த முடியாது, அசுத்தத்தை சுத்தத்தின் மூலம்தான் நீக்க வேண்டும். இன்று நாம் இந்த அணுகுமுறையிலே தவறு இழைக்குகிறோம். தவறு செய்கிறவர்களை நாம் அணுகுவதிலே அவர் செய்கின்ற தவறை விட பெரும் தவறுகளை இழைத்து விடுகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவியில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார். ஒரு கிராமத்து சஹாபி, கிராமப்புறத்திலிருந்து புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபர் வருகிறார். பள்ளிவாசல், பள்ளிக்கும் வெளியிலே இருக்குகின்ற தரைக்கும் வித்தியாசம் இல்லை. இங்கே பார்த்தால் டைல்ஸும் காப்பட்டும் சிமெண்ட்டும் ஏதேதோ பள்ளியிலே நாங்கள் போட்டு இருக்கிறோம். ஆனால் மஸ்ஜிது நபவி தரை, மண். மழை பெய்தால் சேறு சகதி உண்டாகும். வெளியில் எப்படி தரையோ மண்ணோ, உள்ளுக்கும் மண். அவர் வந்தார், ஒரு புறத்திலே நின்று கொண்டு பள்ளிக்குள்ளே சிறுநீர் கழிக்குகிறார். பள்ளியிலே ஒரு பெரிய மனிதர் என்ன, சின்ன பிள்ளை சிறுநீர் கழித்தாலும் நாங்கள் பெரும் குழப்பத்தை உண்டாக்கி, புத்தி இல்லையா, அறிவில்லையா, இந்த பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வர வயதா இது என்று பெரும் குழப்பத்தை உண்டாக்கி, பிள்ளையும் வர வேண்டாம் நீயும் வர வேண்டாம் என்று
வெறும் சண்டையை, சச்சரவை, குழப்பத்தை உண்டாக்கி அவருடைய மானத்தை, மரியாதையை சண்டைக்கு இழுத்து என்னென்னமோ செய்து விடுவோம். அன்பான சகோதரர்களே, அவதானியுங்கள், சொல்வதை அகக்கண்ணால் பாருங்கள். மஸ்ஜிது நபவி, சுப்ஹானல்லாஹ், பெரிய ஒரு மனிதர் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார். இந்த காட்சியை பார்த்த சஹாபாக்கள் கொதித்து எழும்புகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்தவு, அமைதியாக இருங்கள். சிறுநீர் கழிக்கின்ற அவரை தடுப்பதற்கு பகரமாக அவரை தடுக்க போன சஹாபாக்களை தடுக்குகிறார்கள். அமைதியாக இருங்கள். அவர் சிறுநீர் கழிக்க துவங்கிவிட்டார். இப்போது நீங்கள் ஹாகு என்று கத்துவீர்கள் என்றால் அவர் பதறி போய் அங்கும் இங்கும் ஓடுவார். அவருடைய பதட்டத்திலே சிறுநீர் சரியாக வெளியாகாது. அவர் பள்ளி முழுக்க ஓடுவார், பள்ளி முழுக்க சுத்தமாகிவிடும். இஹ்தவு, அமைதியாக இருங்கள். அவரை அமைதியாக சிறுநீர் கழிக்க விடுங்கள். சஹாபாக்கள் அமைதி பெறுகிறார்கள். அவர் சிறுநீர் கழித்து முடிக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அவருக்கு பக்கத்திலே செல்கிறார்கள். அவருக்கு பக்கத்திலே போய் நின்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு சஹாபாக்களை கூப்பிட்டு, ஃபஅது பிதல்வின் மினல் மா, சென்று ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வரும்படி சஹாபாக்களுக்கு பணிக்கிறார்கள். வாளி தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அதை ஊற்றுங்கள், ஓட விட்டு சுத்தமிடுங்கள். சுத்தம் செய்கின்ற வேலையை சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள். பிரச்சனை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அவரை அழைத்துக் கொண்ட ஒரு பக்கத்துக்கு சென்று தோளிலே கையை வைத்து சொல்கிறார்கள், இன்ன ஹாதிஹில் மசாஜித் இன்னமா புனியத் லிஸலாத்தில்லாஹ் வ திக்ரிஹி, இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் தொழுகை, திக்ரு, அமல் இபாதத்துக்காக கட்டப்பட்ட இடங்கள். அவ்வளவுதான் சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்திருக்கிறாயே, உனக்கு புத்தி இல்லையா? நீ சோத்தை சாப்பிடுகிறாயா, வேற ஏதாவது தின்கிறாயா? இது பள்ளிவாசல் என்று தெரியவில்லையா என்றெல்லாம் பேசவில்லை. வேலை வாங்கினார்கள் சஹாபாக்களிடம். அவரை அழைத்து பண்பாக சொன்னார்கள், இது பள்ளிவாசல், இது தொழுகைக்காக, அமளிபாதத்துகளுக்காக கட்டப்பட்ட இடம். அந்த இஸ்லாத்துக்கு வந்த நபர் பின்னால் சொல்லுகிறார், நான் எவ்வளவு பாரதூரமான ஒரு அசிங்கமான மோசமான காரியத்தை செய்தேன் என்பதை நான் இப்போது உணர்கிறேன். ஆனால் மா ரஅய்து அஹ்ஸன மினன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிமன் கத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த பண்பாடுகள் உள்ள, தன்மைகள் உள்ள ஒரு ஆசிரியரை, நான் தலைவரை என்னுடைய வாழ்க்கையில் கண்டதே கிடையாது. மா ஷதமனி வமா கஹரனி வமா தரபனி, எனக்கு ஏசவில்லை, எனக்கு அடிக்கவில்லை, என்னோடு கடினமாக கூட நடக்கவில்லை, வார்த்தைகள் கூட கடினமாக பேசவில்லை. இவ்வளவு அசிங்கமான வேலையை செய்த என்னை அவர்கள் அணுகிய முறை, அவர்கள் கையாண்ட விதம் அந்த சஹாபியுடைய உள்ளத்தை தொட்டுவிட்டது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறுகளை கூட பண்பாடாக அணுக தெரிய வேண்டும். மிருதுவான நடத்தை. மனிதர்களாகிய நாம் ஆளுக்கு ஆள், நபருக்கு நபர் வித்தியாசமானவர்கள். நீங்கள் இங்கே 500 பேர்கள் இருக்கிறீர்கள் என்றால், நாங்கள் இங்கே 500 பேர்கள் இருக்கிறோம் என்றிருந்தால் 500க்கு 500 எல்லா வகையிலும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமானவர்கள். வயது வித்தியாசம், அனுபவம் வித்தியாசம், முக வாக்குகள் வித்தியாசம், குடும்ப பின்னணி, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்று பார்க்கும் போது வித்தியாசம், அவருடைய தொழில் சம்பாத்தியம் வித்தியாசம், பண வசதிகள் வித்தியாசம், அறிவு தராதரங்கள் வித்தியாசம், எல்லா வகையிலும் மாறுபட்ட வித்தியாசப்பட்ட மக்களோடு முட்டிக்கொள்ளாமல் மோதிக்கொள்ளாமல் பண்பாடாக நடக்குகின்ற வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் திகழ வேண்டும்.
நல்ல பண்புள்ளவர்களாக திகழ வேண்டும். கடின போக்கு, தீவிர போக்கு இது இஸ்லாத்துக்கு முரணானது. மார்க்கத்தை அணுகுவதாக இருந்தாலும் கூட, மார்க்கத்தை சொல்வதாக இருந்தாலும் கூட, குர்ஆனையும் சுன்னாவையும் எடுத்து வைப்பதாக இருந்தாலும் கூட, கடின போக்கு இஸ்லாத்துக்கு முரணான போக்கு. புகாரியுடைய ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுஷாத்த தீன் அஹதுன் இல்லா கலபஹு. தீனிலே கடினத்தை மேற்கொள்கின்ற எவரும் தோத்து போகாமல் இருக்க மாட்டார். கடினத்தை மேற்கொள்கின்ற எவரும் தோத்து போவார். அவர் நீண்ட நாட்களுக்கு அந்த கடின போக்கிலே தாக்கு பிடிக்க முடியாதவர். குர்ஆன் நிதானமானது, சுன்னா மிக நிதானமான தூர நோக்குடையது, சீரா மிக விசாலமானது. நிதானமான தூர நோக்குடைய விசாலமான குர்ஆனையும் சுன்னாவையும் சீராவையும் தீவிரமாக, கடினமாக, வேகமாக ஒருவர் அணுக போனால் நீண்ட நாளைக்கு அவருக்கு அதிலே தாக்கு பிடிக்க முடியாது. குர்ஆனுடைய சுன்னாவுடைய இயல்பான சுபாவத்துக்கு மாற்றம் கடினம், தீவிரம், வேகம். நான் பேசுவது குர்ஆனாக சுன்னாவாக இருக்கலாம், ஆனால் அதை பேசுகின்ற முறை கடினமாக இருந்தால், தீவிரமாக இருந்தால், குர்ஆனின் சுன்னா என்ற பெயரிலே நான் சீரா என்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே பிளவையும் வேற்றுமையையும் சண்டையையும் சச்சரவையும் விரோதத்தையும் குரோதத்தையும் நான் உருவாக்குவேனே தவிர குர்ஆனும் சுன்னாவும் தவறு அல்ல. குர்ஆனையும் சுன்னாவை நான் அணுகுகின்ற முறை, அதை முன்வைக்குகின்ற விதம் அது தவறு. அது வெற்றியான ஒரு விளைவை, நல்ல பலனை தர முடியாது. நான் எந்த அமைப்பையும் எந்த இயக்கத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவர் எந்த சிந்தனை உள்ளவராக இருக்கட்டும், எந்த அமைப்பை சார்ந்தவராக இருக்கட்டும், அவர் தீவிரம், கடினம், வேகம் உடையவராக இருக்குகிறாரோ, அவருடைய அமைப்பு வழிகேடோ இல்லையோ, ஆனால் அவருடைய அந்த அணுகுமுறை தவறு. அதனால் அவர் எந்த லாபத்தையும் உண்டாக்க முடியாது. அவர் நினைத்துக் கொள்ளலாம், நான் நல்லதை சொல்கிறேன், ஆனால் நல்லதை சொல்லுகிறார், தவறான விதத்திலே சொல்கிறார். நல்லதை பேசுகிறார், தவறான அணுகுமுறையிலே அதை கையாளுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பண்பாடு, மிருதுவான நடத்தை, மிருதுவான தன்மை, நல்ல இன்பமான வார்த்தை, சகோதரத்துவத்தையும் சமுதாய ஒற்றுமையையும் பாதுகாக்குகின்ற சுபாவம் ஒவ்வொரு ஈமானுடையவனிடத்திலும் வர வேண்டும். நாங்கள் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிலே சிறுபான்மையுடையவர்களாக இருக்கிறோம் என்று, இந்த நாட்டில் சிறு எண்ணிக்கையிலே நாங்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மை என்று சொன்னாலும் உண்மையில் முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கும் சிறுபான்மை கிடையாது என்பதுதான் உண்மை. அந்த வார்த்தை பிரயோகம் பொதுவாக இருக்குகிறது. சிறுபான்மை என்பது இந்த நாட்டை கவனித்து எண்ணிக்கையில் நாங்கள் குறைவாக இருந்தாலும் முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கும் சிறுபான்மை கிடையாது. முஸ்லிம்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே உம்மா, ஒரே உம்மத்தினர்கள், சகோதரர்கள். எந்த நாட்டினுடைய போர்டரும், எந்த கடலும் கரையும் தரையும் இஸ்லாமிய சமூகத்தை கூறுபோட பிரிக்க சிறுபான்மையினர்களாக ஆக்க முடியாது. முழு உலகிலே உள்ள முஸ்லிம்களும் நாங்கள் ஒரு சாரார், ஒரு சமூகம், ஒரு உம்மத்தினர். எனவே எந்த நாட்டோடு நீங்கள் ஒப்பிட்டாலும், முஸ்லிம்களோடு எந்த நாட்டுடைய மக்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டாலும் முஸ்லிம்கள் உலகத்திலே பெரும்பான்மையானவர்கள். எனவே இருந்த போதிலும் இந்த நாட்டிலே நான் சொல்ல வருவது என்ன, அந்நிய நாட்டிலே நாங்கள் வாழுகிறோம் என்று சிலர் சொல்வார்கள். அந்நிய நாடு கிடையாது, எமது நாடு. அந்நியர்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்குகின்ற ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அந்நிய நாட்டிலே நாங்கள் வாழுகிறோம் என்பது அது கூட சரியான வார்த்தை பிரயோகம் கிடையாது. எனவே இந்த நாட்டிலே பிற மத சகோதரர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது, முஸ்லிம்களாகிய நாம் எமக்கு மத்தியில் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். மனைவியோடு, பிள்ளைகளோடு, மாணவர்களோடு,
நண்பர்களோடு, எம்மோடு பழகுகின்ற, எம்மோடு வேலை செய்கின்ற ஸ்டாஃப்களோடு, எமது முதலாளி தொழிலாளிகளோடு நாங்கள் பண்பாடாக, நன்னடத்தையாக, நல்ல தன்மைகளோடு அணுகுகின்ற, பழகுகின்ற, பண்பாடுள்ளவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு போதிக்குகிறது. இரண்டாவது விடயம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற மத சகோதரர்கள், பிற மதங்களை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள், இவர்களுக்கு நாங்கள் நல்ல நடத்தைகள் மூலமாக, நல்ல பண்புகள் மூலமாக, நல்ல உதவி ஒத்தாசைகள் மூலமாக, விசாலமான மனப்பாங்குகள் மூலமாக இஸ்லாத்தை நாங்கள் உணர்த்த வேண்டிய கடமைப்பாடுடையவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இஸ்லாம் பரவுகின்ற வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாமல், உலகத்திலே இஸ்லாம் பரவுகின்ற வேகத்தை சகித்துக் கொள்ள முடியாத விஷமிகள், இஸ்லாமிய எதிர் சக்திகள் அதற்கு எதிர் நடவடிக்கையாக, தடுப்பு முயற்சியாக மேற்கொள்கின்ற ஒரு முயற்சிதான் மீடியா மூலமாக இஸ்லாத்தை தீவிரவாதம் என்றும், இஸ்லாத்தை பயங்கரவாதம் என்றும், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், பிற்போக்குவாதிகள் என்றும் வளருகின்ற பிள்ளைகளுக்கு உள்ளங்களிலே திணிக்க வைத்து முஸ்லிம்களை விட்டும் தூரமாக வாழ வைக்க வேண்டும் என்று, முஸ்லிம்களுக்கு பக்கத்திலே செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிரான தீவிர போக்குகளையும் பிடிவாத போக்குகளையும் உருவாக்கி முஸ்லிம்களோடு மோத வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இன்று இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் திட்டம் போட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்திலே, காலகட்டத்திலே நாங்கள் பண்பாடு, அழகிய குணங்கள், நன்னடத்தை என்ற ஆயுதங்களினால் இந்த நாட்டு மக்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டிய கடமைப்பாடுடையவர்களாக நாங்கள் இருக்குகிறோம். ஸைத் இப்னு ஸானா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத மத தலைவராக இருந்த ஒரு நபர், யூத மதத்தை படித்த ஒரு அறிஞர், வசதி வாய்ப்புள்ள ஒரு மனிதர், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பெரும் தொகை கடனாக கொடுக்குகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையும் இருந்தது. அதற்கு முன்பாகவும் அவர்களிடம் பல தொகைகளை எடுத்து திரும்ப கொடுத்தும் இருக்கிறார்கள். எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு பங்கு வைத்தார்கள். ஒரு நாள் தினம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வலது பக்கம், உமர் ரலியல்லாஹு இடது பக்கம், மற்ற சஹாபாக்கள் சூழ மதீனாவின் தெருவழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஸைத் இப்னு ஸானா என்ற யூதர் அங்கே வருகிறார். வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர்வையை பிடித்து கடினமாக நடந்து கொள்கிறார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே எடுத்த கடன் எடுத்தால் திருப்பி தருவது கிடையாதா? உடனே எனக்கு என்னுடைய தொகையை தாருங்கள் என்று கடினமாக வேகமாக நடந்து கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலமை போன்று, யா ரசூலல்லாஹ், அனுமதி தாருங்கள் இவனுடைய கழுத்தை துண்டாக்குவதற்கு, இவனை வெட்டி கழுத்து தலை வேறாக உடல் வேறாக பிரித்து விடுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கோபத்தோடு கேட்கிறார்கள். அது உமர் ரலியல்லாஹுடைய வலமையான வார்த்தை பிரயோகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ஷன் ஆகவில்லை, வேகப்படவில்லை, கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, தன் நிலை நிதானம் இழந்து பேசவில்லை. நபி அவர்கள் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு பேசியதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு, உமரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இன்ன லிசாஹிபில் ஹக்கி மகாலா, அவர் அவருடைய பணத்தை கேட்கிறார், அவருக்கு அதை கேட்பதற்கு ரைட்ஸ், உரிமை உண்டு, அவருக்கு அதற்கான உரிமை இருக்குகிறது. அவருடைய பணத்தை அவர் கேட்டதற்காக நீங்கள் கழுத்தை துண்டிக்க அனுமதி கோருகிறீரா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கடினமாக சற்று கோபத்தோடு நடந்து கொண்டார்கள். பிறகு சொன்னார்கள், உமரை இவரை அழைத்து சென்று என் புறத்தினால் அவருடைய கடனை நிறைவேற்றுங்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணத்துக்கும் கணக்கு வழக்குக்கும் பொறுப்பாக இருந்தவர்கள், அந்த சதகாவுடைய பொருள்களுக்கும் பைத்துல் மாலுக்கும் பொறுப்பாக இருந்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். என் புறத்தினால் இவருடைய கடனை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அவரோடு கடினமாக நடந்து கொண்டதற்காக 20 சா மேலதிகமான பேரித்தம்பரங்களை உங்கள் புறத்தினால் கொடுத்து அனுப்புங்கள். ஸைத் இப்னு ஸானாவை அழைத்து சென்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்தார்கள். மேலதிகமாக 20 சா என்று சொல்வது, ஒரு சா 2 கிலோ 400 கிராம், கிட்டத்தட்ட அதாவது 50 கிலோவுக்கும் மேற்பட்ட தொகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 கிலோவுக்கு நெருங்கக்கூடிய அளவு ஒரு தொகையை மேலதிகமாக பேரிச்சம்பளங்களை கொடுக்க சொன்னார்கள். ஸைத் இப்னு ஸானா ஆச்சரியப்படுகிறார். இது எதற்காக? என்னுடைய தொகை தந்துவிட்டீர்கள், இது எதற்காக? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஸைதே, நான் உம்மோடு கடினமாக நடந்து கொண்டதற்காக எனக்கு தண்டனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய புறத்தினால் இதை தரச் சொன்னார்கள். ஸைத் இப்னு ஸானாவுக்கு இதை கேட்டதும் அவருடைய கண்கள் கலங்குகிறது. உமர் ரலியல்லாஹுடைய தோள் புஜத்திலே கையை வைத்து, உமரே, உங்களுக்கு தெரியும் நான் இப்படி கடினமாக நடப்பவன் இல்லை, நான் இவ்வாறு நடந்து கொண்டது ஒரு நாடகம் தான் நடித்தேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸைதே, நீர் நல்ல பண்பாடு உள்ளவர், ஏன் இவ்வாறு நடந்து கொண்டீர் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நாடகம் நடித்தீர்? ஸைத் சொன்னார், உமரே, உமக்கு தெரியும் நான் தௌராத், இன்ஜீல் இந்த வேதங்களை படித்து அறிந்தவன். நான் தௌராத்திலே இன்ஜீலிலே இறுதி நபியை பற்றி படித்திருக்கிறேன். இறுதியாக இந்த உலகத்துக்கு வருகின்ற நபியினுடைய அடையாளங்களை நான் பட்டியல் போட்டேன். அவர் எப்படி இருப்பார், எப்படியான காலத்தில் வருவார், எங்கே பிறப்பார், அவர் எங்கே ஹிஜ்ரத் செய்வார், அவரை பின்பற்றுகின்றவர்களுடைய அடையாளங்கள், அவருடைய அனைத்து அடையாளங்களையும் தௌராத்திலே இன்ஜீலிலே இருக்குகின்ற அடையாளங்களை நான் பட்டியலிட்டேன். அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தேன். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் அவை அனைத்தும் இருக்குகின்றது. ஆனால் இறுதியான ஒரு அடையாளம் மீதமாக இருந்தது. அதை நான் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நாடகம் நடித்தேன். வெள்ளை, கருப்பு, கட்டை, நட்டை என்று இருந்தால் பார்த்தால் தெரிந்துவிடும். ஆனால் கடைசியாக இருந்த அடையாளம் என்ன? அவரோடு மோசமாக நடந்தாலும் அவர் நல்ல விதமாக நடந்து கொள்வார், அவரோடு கடினமாக நடந்தாலும் அவர் பண்பாடாக நடந்து கொள்வார், எதிரியோடும் உபகார சுபாவத்தோடு நடந்து கொள்வார் என்ற ஒரு அடையாளம் அதிலே பதியப்பட்டிருந்தது. அந்த அடையாளத்தை கண்கூடாக பார்ப்பதற்காகத்தான் நானே வழியே வந்து இந்த கடனை கொடுத்து தவணையும் டேட்டும் வருவதற்கு முன்பாக கடினமாக வந்து அதை வேண்டியது. இதை பார்ப்பதற்காக உமரே, நான் பார்த்து விட்டேன். இதற்கு பிறகு ஒரு இரவு கூட இந்த பூமிக்கு மேலே நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தவனாக நான் வாழ முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை தழுவுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்தோஷ பெருக்கினால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கத்தோடு நபி அவர்களுடைய சபை கோடி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய ஒவ்வொரு செயலும், உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கையையும் அன்பையும் அதிகப்படுத்துகிறது. யா ரசூலுல்லாஹ், இதோ உங்களுடைய கையை நீட்டுங்கள், முபாரக்கான பரக்கத்தான கரத்தை தாருங்கள். ஸைத் இப்னு ஸானா இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்று ஸைத் இப்னு ஸானாவுடைய கரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையோடு சேர்க்குகிறார்கள். ஸைத் இப்னு ஸானா அங்கே சபையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நல்ல நடத்தையும் பண்பாடும் நேர்மையும் நியாயமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமாக வரலாறு நெடுகிலும் இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமாக இருந்தது என்ன? முஸ்லிம்களா உண்மையாளர்கள், முஸ்லிம்களா நல்ல பண்புள்ளவர்கள், முஸ்லிம்களா நியாயமும் நேர்மையும் உள்ளவர்கள், நம்பிக்கையாளர்கள், நம்பகத்தன்மை உள்ளவர்கள். இதுதான் எமது சமூகத்தின் அடையாளமாக, எமது சமூகத்தின்
இடம் காட்டப்பட்ட அடையாளங்களாக இருந்து வந்திருக்கிறது. எனவே இந்த நாட்டிலே இருக்குகின்ற மக்களுக்கு இஸ்லாத்தை எங்களுடைய செயல் வடிவிலே நாங்கள் தாவா செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்குகிறோம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் மிம்பரிலே இருந்து பேசிவிடுவேன். ஆனால் சமூகத்தோடு பழங்குகின்ற நீங்கள் பஜாரிலே புழங்குகின்ற நீங்கள், ஆபீஸ்களிலும் கடைகளிலும் இருக்குகின்ற நீங்கள், ஸ்கூல்களிலும் கிளாஸ்களிலும் புழங்குகின்ற நீங்கள் தான் இவற்றை செயல்படுத்தி நன்னடத்தைகள் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய நல்ல உணர்வுகளை அந்நிய மத சகோதரர்களுடைய உள்ளங்களிலே விதிக்க பதிக்க சக்தி உள்ளவர்கள், அதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் நீங்கள். இந்த நாட்டிலே உள்ள அந்நியவர்கள் முஸ்லிம்களுடைய நன்னடத்தைகளை பார்த்து ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும், எனக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்டோ டிரைவர் ஆட்டோக்காரர் கிடைக்க கூடாதா? முஸ்லிம்கள் நியாயமாக கூலி எடுப்பார்களே, எனக்கு ஒரு இஸ்லாமிய வியாபாரி என்னுடைய சாமானை கொடுப்பதற்கு கிடைக்க கூடாதா? இந்த சாமானை, இந்த காரை, இந்த வீட்டை முஸ்லிம்களுக்கு நான் விற்க கூடாதா? என்னுடைய வீட்டை ரெண்ட் அவுட் பண்ணுவதற்கு இஸ்லாமிய குடும்பம் எனக்கு கிடைக்க கூடாதா? அவர்கள் முறையாக பண்பாக நடந்து கொள்வார்களே. என்னுடைய கடையிலே ஆபீஸிலே வேலை செய்வதற்கு இஸ்லாமியர்கள் ஆபீசர்களாக என்னுடைய வேலைக்கு, என்னுடைய ஜாப், என்னுடைய கம்பெனிக்கு கிடைக்க கூடாதா? என்னுடைய கடைக்கு ஒரு இஸ்லாமிய கவுண்டர், இஸ்லாமிய மேனேஜர் எனக்கு கிடைக்க கூடாதா? என்னுடைய பில்டிங் கட்டுவதற்கு இஸ்லாமிய இன்ஜினியர் கிடைக்க கூடாதா? ஏமாற்ற மாட்டார், வீர்விரயம் செய்ய மாட்டார், நல்ல நம்பிக்கையாக நடந்து கொள்வார்களே என்று இந்த நாட்டு பிற மத சகோதரர்கள் இஸ்லாமியர்களை தேட வேண்டும். இஸ்லாமியர்களை இப்படியான பண்புகளை கொண்டு அடையாளப்படுத்த வேண்டும். ஒரு ஸ்கூலிலே, ஒரு கிளாஸிலே 50 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று இருந்தால் 45 மாணவர்கள் இஸ்லாமும் ஈமானும் கிடைக்காத, அந்த பாக்கியம் கிடைக்காத சகோதரர்களாக இருக்கலாம். ஒரு 5 இஸ்லாமிய பிள்ளைகள் அந்த வகுப்பிலே முன்மாதிரியானவர்களாக அந்த ஆசிரியரும் மாஸ்டரும் டீச்சரும் சிந்திக்க வேண்டும். ஏன் இந்த முஸ்லிம்கள் எவ்வளவு பண்பான பிள்ளைகளாக இருக்கிறார்கள், எவ்வளவு மரியாதை, எவ்வளவு நன்னடத்தை, சண்டை சச்சரவு கிடையாது, கெட்ட பழக்கங்கள் கிடையாது, படிப்பிலே அக்கறை, படிப்பிலே மீண்டும் படிப்பிலே முயற்சி செய்கிறார்கள். இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்களே, ஏன் மற்ற மத பிள்ளைகள், எங்களுடைய மத பிள்ளைகள் இவ்வளவு சீர்கெட்டவர்களாக, ஒழுக்கம் கெட்டவர்களாக, பண்பாடற்றவர்களாக இருக்கிறார்களே என்று இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் அந்த வகுப்பிலே, அந்த கிளாஸிலே இஸ்லாத்தை பிரதிபலிக்க செய்கின்ற விதத்திலே பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும். அந்நியர்களுக்கு உதவுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் நன்னடத்தையை வெளிப்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறந்த பண்புகள் உள்ள, நன்னடத்தையுள்ள, நல்ல தன்மைகள் உள்ள இஸ்லாமிய சமூகமாக எங்களை ஆக்கி வைப்பானாக. உள்ளங்கள் இணைந்து ஒற்றுமையாக இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய நல்லவர்களாக என்னை ஆக்கி வைப்பானாக. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளை, தீய சக்திகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சாதகமான சூழ்நிலைகளை அல்லாஹ் உருவாக்குவானாக. இந்த நாட்டிலே இருக்குகின்ற இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு ஈமானுடைய, இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்து ஹிதாயத்து கிடைக்குகின்ற அளவுக்கு எங்களுடைய நடத்தைகளையும் பண்பாடுகளையும் எங்களுடைய தாவாவுடைய முயற்சிகளையும் வெற்றிகரமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit